யாரு இவரா? இந்த கடை இந்த கடையில பில்டிங் ஓனரா? எப்படி சும்மாய்க்கல? என்னம்மா இவங்க எப்படி உங்களுக்கு வாடகை தராங்களா? வாடகை தராட்டி பரவாயில்ல, மெஷின் ஒன்று தூக்கிட்டு போகலாம். வாடகை தராட்டி மெஷின் ஒன்று தூக்கி போகலாம். உங்களோட பேர் என்ன? சம்சுதி. சம்சுதி. இது கூட கடை எவ்வளோ வாடகை தராங்க? வெக்கத்துல வராது. அப்ப நம்ம ஒரு வாடகை சரி அவடா சரி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ். இவாங்க என்ன சொன்னால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் தங்கச்சிக்கிட்டு நினைக்கிறேன். என்ன சொன்னால் நம்மளோட போஸ் சொன்ன இப்போ நம்ம முதல் எடுத்தது 1,25,000 ரூபாய்க்கு எடுத்து நம்ம காய்ச்சி நாங்கள் போஸோட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 போட்டுக்கு 1,20,000 போட்டியா சரியா? அப்போ அந்தளவில் அவங்கள ப்ராஃபிட்டை வந்து அவங்க இருந்துருக்காங்க சரியா? அப்போ ரொம்ப நன்றி போஸ், மிகவும் நன்றி, சந்தோஷம். 1,20,000 பாருங்கள் போட்டுருக்காரு. அவர் சேர்த்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்துருக்கிறாரு. நம்மளோட அரசுனா வந்து ஆட்டோ ஹயர் செய்கிறாரு. அனிஷ் நானா வந்து ஆட்டோ ஹயர் இந்த மெஷின் ஏற்றுறதுக்கு கண்டு இந்த ஆட்டோ வச்சுக்காரு. ஜோக்கனால் சொல்கிற ஃப்ரீ ஏஞ்சி கொடுப்பாரு. கொடுக்குற ஆஜ் பண்ணி போகிறேன்னு இன்னைக்கு ஒரு 1,500 கொடுத்தா போகாது. 1,500 சோடா பண்ணி கொடுக்குறேன். 1,500 சோடா சாப்பாடு தான். ஃபயர் கட் வயர் 2 ரோல் தாங்க. அது வந்து 2 ரோலும் ஒன்று பிளாக்கும் ஒன்று ரெட்டும். மற்றது வந்து ஏர்த் வயர் அரைக்கோயில். மற்றது வந்து ஃப்ளக் வந்து சதுர பிளக் தானே. சதுர பிளக் வந்து 4 போடுவோம். சன் பாக்ஸில் 6 போடுவோம். சிங்கிள் 3-way சுவிட்ச் 1 2 3 4 40 வாங்கிக்க 40 42,000 ஓடுங்க. 105 ரூபா சரியா? அது டிஸ்கவுண்ட். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து தாஸ். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடி வயல் வெளிக்குள்ள அந்த வீடியோ எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி 3 பெண்கள் இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஆம்பளத்தில் யாரும் இல்லை. அப்போ அம்மாவும் அம்மம்மாவும் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க உதவி கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் 2 கிழமைக்கு முதல் வீடு கட்டி கொடுத்துட்டோம். அந்த வீடு வந்து எங்களோட யூடியூப் சேனலோடாக கட்டப்பட்ட 7வது வீடு அந்த வீடு. அப்போ அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்போம். இளங்கோவன் அண்ணா, பாஸ்கரன் அண்ணா, வசந்தன் அண்ணா, லோகநாதம் அண்ணா, செல்வி அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடு கட்டுறதுக்கு பணம் அனுப்பிடுவாங்கன்னு. அப்போ எல்லாரும் பேரும் சொல்லணும்னு சொல்லி கோச்சு கொள்ளாதீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. 1-2 பேர் விடுபட்டுருக்கும். அதை வந்து இந்த வீடியோவில் நான் வழியாக பார்த்து யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். இப்போ அந்த வீடு கட்டி கொடுத்த பிறகு அந்த வீடு கட்டுற வீடியோவிலே வந்து ஒரு அண்ணா வந்து ஃபோன் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாரு. தனக்கு அந்த வீட்டுக்கார அந்த பிள்ளைக்கு வந்து தையல் மிஷின் வேண்டி கொடுக்குறேன் சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் வந்து ஒரு மாதத்துக்குள்ள நான் வேண்டி தருவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துருப்பாரு. அதில் ஃபோன் பண்ணி காய்ச்சிருப்போம். அவர் வந்து உதயகுமரன் அண்ணா, அற்புத ரத்னம் உதயகுமரன் அண்ணா அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாப்புல அவர் கதைச்சிருப்பாரு. நான் பிள்ளை உங்களுக்கு வந்து மிஷின் வேண்டி தருவேன் என்று சொல்லியிருப்பாரு.
அந்த ஒரு வாக்குறுதியை காப்பாற்றும் வகையாக அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, தம்பி அந்த மிஷினை வேண்டி கொடுங்க என்று சொல்லியிருந்தாரு. காசைப்படி பிரச்சனை இல்லை, மிஷினை வேண்டி கொடுங்க, உங்களுக்கு மிஷின் பாவிக்க தெரியுமான்றதையும் கேட்டு விளக்கமாக கேட்டு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மிஷினை வேண்டி கொடுங்க என்று சொல்லியிருந்தாரு. அப்போ இன்றைக்கு அந்த மிஷினை வேண்டி கொடுக்க போகிறோம். மிஷினை வேண்டி கொடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்து வயரிங் பண்ணல, கரண்ட் எடுக்கலன்னு அவங்க வந்து பக்கத்து வீட்டில் அவங்க அக்காட வீட்டு தான் கரண்ட் எடுத்து கொடுத்துனாங்க, பல்ப் பண்ணி போட்டு கொடுத்துனாங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு வந்து கரண்ட் எடுத்து கொடுங்க, கரண்ட் எடுத்து ப்ராப்பராக வந்து சிபிக்கு அப்ளிகேஷன் போட்டு கரண்ட் எடுத்து கொடுங்க என்று சொல்லி ஜெர்மனியில் இருக்கிற வசந்தன்னா சொல்லியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 வேலையும் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் வந்து வயரிங் பண்ணுறதுக்குரிய பொருட்களையும் இந்த மெஷினையும் வேண்டி கொடுப்போம். மிஷினை வண்டி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து அதாவது எங்களோட கிழக்கு மாகாண டீலர் இருக்கிற காத்தாங்குடியில் இப்போ மிஷினை வண்டி கொடுப்போம். அவங்கள வந்து வர சொல்லியிருக்கிறேன். அவங்களோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து காத்தாங்குடிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க காத்தாங்குடி வருவாங்க. நாங்கள் போக்குள்ள தான் இன்று எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து காத்தாங்குடிக்கு போயிட்டு அந்த மிஷினை வேண்டி போட்டு ஒரு வயரிங் சாமானையும் வேண்டிட்டு அவங்களோட வீட்டை போயிட்டு நாங்கள் இந்த 2ஐயும் படைச்சி போட்டு 2-3 நாட்களால் நான் போய் எந்த கையால் நான் வயரிங் பண்ணி கொடுப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியான வீடியோவில் வந்து நிறைய பேர் காய்ச்சிருப்பாங்க, ஏன் தம்பி நீங்கள் பொருட்கள் வேண்டாலோ எது வேண்டு சொன்னாலோ நீங்கள் வந்து முஸ்லீம் ஆக்கள் கடைக்கு போகிறீங்க, எங்கட ஆக்கள கடை இருக்குது தானே, ஏன் நீங்கள் அங்கே வேண்ட போகிறீங்க இல்லை அப்படின்னு காய்ச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த மட்டும் முஸ்லீம் ஆக்கள் தமிழ் ஆக்கள்ன்ற எந்த பிரிவினையும் இல்லை. மொழியால் நாங்கள் ஒன்றுபட்டாங்க, மதத்தால் பிரிவினைப்பட்டாலும் நாங்கள் வந்து மொழியால் ஒன்றுபட்டதாக்கள். அதோட வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆக்களும் எங்கட ஆக்கள் தான். அவங்க வந்து அரபு கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே இனம் பரப்பினபடியாக தான் வந்து அவங்க வந்து முஸ்லீம் என்ற மதத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து இலங்கையில் பிறந்த இலங்கை வம்சாவளி தான். அவங்க வந்து மதத்தை ஏற்றுக்கொண்டபடியாக அவங்க வந்து இஸ்லாம் மத தழுவினபடியாக அவங்க வந்து முஸ்லீம் மொழியை அவங்க வந்து இலங்கை நாட்டவர்கள் தான், எங்கள் நாட்டு ஆக்கள் தான். அப்போ அப்படி தான் சொல்லணும். இந்த குற்றச்சாட்டுக்காக வேண்டி ஒரு அண்ணா சொல்லியிருந்தார், ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் நினைக்கிறேன், ஒரு இடத்த பொருட்கள் வேண்டாம், அதாவது உலர்நோவு பொருட்கள் வேண்ட போகும்போது அவர் சொல்லியிருந்தார், தம்பி நீங்கள் வந்து உலர்நோவு வேண்ட போகிறது வந்து எங்கட தமிழாக்கள்ற ஹோல்சேல் கடையில் வேண்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் ஓகே ஒரு நல்ல ஹோல்சேல் கடை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த எங்களோட கோட்டைகளாரே பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடைக்கு தான் போயிருந்தான். போயிட்டு ஓகே தொடர்ந்து வேண்டுவோம் என்று போட்டு ஃபஸ்ட் டைம் வேண்டும் போது நல்ல பொருட்களை தந்திருந்தாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா கூடத்தான் இருந்தால் கூட நான் அதை பேர் மைண்ட் பண்ணல. ஓகே 5 ரூபா 10 ரூபா தானே கூட போகுதுன்னு போட்டு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பயணமும் நான் வேண்ட போனான் அதே கடையில் தான். அப்போ ஓகே அவங்களோட கடையில் வேண்டுவோம் பொருட்கள்னு சொல்லிட்டு உலர்நோவு பொருட்கள்லாம் வேண்ட போனான். நான் நினைக்கிறேன் 35,000 ரூபாய்க்கு வேண்ட போனான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நான் உலர்நோவு பொருட்கள் வேண்டிட்டு வந்துட்டேன். வேண்டிட்டு வந்து உலர்நோவு பொருட்களை அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு எனக்கு குறிப்பிட்ட குடும்பம் அடுத்த நாள் சொல்லிது, அண்ணா கொஞ்சம் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த குறிப்பிட்ட குடும்பத்திட்ட போயிட்டு என்ன விளக்கம் என்று கேட்டுனேன். அவசரமாக வாங்க நடுவில். அப்போ என்ன விளக்கம் என்று கேட்டுனாங்க. கேட்கும்போது அந்த அரிசியில் வந்து புழு பிடிச்சிருந்தது. அரிசியை வந்து காட்டியிருந்தாங்க அள்ளி, இங்கே பாருங்கன்னா புழு வண்டெல்லாம் இருக்குது, இது எப்படி என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரிம்மா ஓகே இப்போ என்ன செய்யலாம் உடைச்சாச்சின்னு சொல்லி போட்டு ஓகே அது தாங்க சொல்லி போட்டு அதையும் வண்டி எடுத்து போட்டு ஓகே நீங்கள் வந்து மற்றது வேறு என்ன பிரச்சனைக்கு மாவும் கொடுத்துருந்தாங்க. 2-3 கிலோ கொடுத்துருந்தாங்க. மாவையும் மல்லி காட்டியிருந்தாங்க. மாவுக்குள்ளேயும் வண்டு கிடக்குது. இப்போ கருப்பு சின்ன வண்டு கிடக்குது. அப்போ 2 விஷயத்தையும் நான் என்ன செஞ்ச உடனடியாக அந்த குறிப்பிட்ட கடைக்கு கொண்டு ரிட்டர்ன் கொடுக்க போனேன். ரிட்டர்ன் கொடுக்க போக அவங்க சொல்லியிருந்தாங்க, இது தானே எல்லாரும் மேடித்து போகிறாங்க, நீங்கள் மட்டும் இப்படி ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். தமிழ் ஆக்கள் தான் வேணும், தமிழ் கடையெல்லாம் வேணும்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தபடியே போனான். இங்கே தமிழ் ஆக்கள்ற கடையில் உள்ள பிரச்சனை தான், பொருட்களை வேண்டி அதை சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறல. அதாவது அவங்க வந்து 100 ரூபாய்க்கு பொருட்கள் வேணுன்னா 105 ரூபாய்க்கு விற்றா டக்கண்டு வியாபாரம் போயிடும், பொருட்கள் மீதம் இருக்காது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, 100 ரூபாய்க்கு பொருட்கள் வண்டி போட்டு 130 ரூபா 140 ரூபாய்க்கு விற்றா அந்த பொருட்களை வேண்டுறதுக்கு ஆக்கள் வர மாட்டாங்க. அங்கே வந்து கொள்வனவு செய்கிறதுக்கு ஆக்கள் வர மாட்டாங்க. எல்லாரும் வந்து முஸ்லீம் ஆக்கள் கடை தான் நோக்கி போவாங்கன்னு. இப்போ வியாபார தந்திரங்களை எங்கடாக்கள் செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வடிவாக எங்கடாக்கள்கிட்ட வேண்டலாம், இப்படியான பிரச்சனை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரடிநாத்துக்கு போகிறோம். அப்போ வந்து இதுலையும் வந்து நான் முஸ்லீம் ஆக்கள் கடையில் போய் வேண்டிட்டு வரேன்னு சொல்லி யாரும்
குறை சொல்லாதீங்க. இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 116வது திருக்குறள், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றினின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்கின்ற 116வது திருக்குறள். இந்த திருக்குறளோடாக நாங்கள் அறிந்துள்ளது வந்து காதல் சம்பந்தமான ஒரு திருக்குறளாக இருக்குது. பிரிந்து செல்லாத நிலையாக இருந்தால் எனக்கு சொல், பிரிந்து செல்லாட்டி எனக்கு சொல், பிரிந்து சென்று விரைந்து வருவதை பற்றியானால் அதுவரையில் உயிர் வாழ வல்லவர்க்கு சொல். அதாவது அதுவரை வாழ்வதற்கு பலமானவர்கள் தான் நீ அதை சொல், என்னட்ட சொல்லாது என்ற மாதிரி தான் அந்த திருக்குறள் அமைந்திருக்கு. வாங்க நாங்கள் கரடி நாட்டுக்கு போய் அந்த குடும்பத்துக்குரிய அனைத்து தேவைகளையும் செஞ்சு கொடுப்போம். அதுக்கிடையில் எங்களுடைய சேனலை யாராவது புதிதாக பார்ப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும்னு சொல்லி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மெஷின் டீலர் கிழக்கு மாநிலத்தில் வந்து ஈஸ்ட் ப்ரோவின்ஸில் வந்து வந்து மெஷின் டீலர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து எல்லா இங்கே ஓட்டமாடி தொடக்கம் அக்கரைப்பட்டு வரைக்கும் எல்லா கடைக்கும் இவங்க தான் கொடுக்குறவங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே வேண்டு வரதுக்காரம் சீப்பாக எடுத்துக்கொள்ளலாம். மிஷினை வந்து வேண்டும் போது ஒரு 5000-10,000 குறைச்சி தருவாங்க. மற்ற இடத்துல இப்படி குறைக்க மாட்டாங்க. ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நமக்கு தருவாங்க. எனக்கு அணிஞ்சு வர்றது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்துருக்காங்க, தங்கச்சியோட சேர்த்து அவங்க அக்கா வந்துருக்குறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். போட்டோ காட்டுங்க, புதுசாக போட்டோ காட்டா. சரி வாங்க. சரி சரி ஓகே. போஸா அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட மைக் ஒரு கவனித்து கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு அதாவது கை குவாலிட்டி, அதாவது கை ப்ரைஸும் இல்லை, கடன் லோ ப்ரைஸும் இல்லை, மீடியத்தில் பெஸ்ட் அண்ட் சீப்பாக வந்து கேட்குறீங்க. பெஸ்ட் அண்ட் சீப்பாக அனுபவம். சரியா? பெஸ்ட் அண்ட் சீப்பாக அனுபவம். அப்போ நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன் இந்த மாடலில் எடுத்தால் நான் நினைக்கிறேன் 8700. 8700. இதுக்கு வந்துட்டு 1 year வாரண்டி வரும், 1 year கெஸ்ட்ரோ வீல் வரும், 4 டயர் வரும், நிமிஷத்துக்கு 5500 கையலும் 170% கரண்டை சேமிக்கும், பவர் சேவ் மோட்டர் வரும். இதை வந்து பெல் டிரைவ் என்று சொல்கிறேன். பவர் சேவ் மோட்டர் வரும். இது வந்து பெல் டிரைவ் என்று சொல்கிறேன். இந்த மாடலை வந்து 8700. இந்த மெஷின் மாடல் நம்பர் பேர் வந்து ஜுக்கி. 1 year வாரண்டி. அதில் கெப்பாசிட்டி வந்துட்டு இப்போ வந்து போஸா வந்து இந்த மெஷின் எவ்வளோ போடுவீங்க? நீங்கள் எதுவும் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து காரணம் சொல்லிடுங்களேன். நீங்கள் பழைய விலைக்கு தாங்க. சரி ஓகே, பழைய விலைக்கு தாங்க. ஸ்டாக் இருக்கிறதுனால நாங்கள் அந்த அமௌண்ட் தாரோம். சம்டைம் விலைகள் சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட் டைமில் விலை வித்தியாசப்படலாம். கூடுனா கூட்டி விற்போம், குறைஞ்சி விற்போம். எங்கள்கிட்ட ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதில்ல. புதிய ஸ்டாக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஹோல்சேலோன் பூரா சப்ளை பண்ணுறோம். இங்கே பொத்தியிலேருந்து இங்கே ஜப்னா வரைக்கும் எங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லாம் செய்து கொடுப்போம். வந்துட்டு ஒரு மெஷினுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு. எங்கே யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறேன்னாலும் சரி, கல்முனை மருதமலைக்கு அனுப்புறேன்னாலும் சரி, பொத்துவிலுக்கு அனுப்புறேன்னாலும் சரி, வேண்டிய டிரான்ஸ்போர்ட் காத்தாங்குடியிலேருந்து போகுது. அந்த டிரான்ஸ்போர்ட் வசதி எங்கிட்ட இருக்கிறதால கஸ்டமர் வந்து கால் பண்ணாலும் நாங்கள் என்ன செய்வோம், மெஷினை டெலிவரி கொடுத்து தான் நான் கேஷ் எடுத்துக்கொள்கிறோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. பாருங்க, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. நீங்கள் வந்து ஷுவராக இருக்கணும். இப்போ சில ஃபோன் பண்ணி போட்டு கொண்டு போனாலும் சிக்கலாம் போய் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு தான் ஏற்றுவோம். உங்களுக்கு ஷுவர்னு சொல்லிச்சுன்னா தான் நாங்கள் அனுப்புவோம். பிரச்சனை நீங்கள் எங்களோட மெஷினை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணலாம். பிரச்சனையே இல்லை. நாங்கள் சாம்பிள் காட்டுறது உண்டு, மெஷின் வாரது உண்டு, அப்படியெல்லாம் இல்லை. என்ன மெஷின் நாங்கள் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோமோ அதே மெஷின் தான் வரும். பேக்கிங்கோட பாக்ஸோட வேணும்னாலும் பாக்ஸோட கொடுப்போம். ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேது. எந்த இடத்துல வேணாலும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேது. ஃப்ரீயான அங்கே போய் ஃபிட் பண்ண மாட்டோம், இங்கே ஃபிட் பண்ணி அனுப்பிவிடுவோம். நாங்கள் மெஷினை வந்துட்டு டேமேஜ் இல்லாமலுக்கு அனுப்பிவிடுவோம். டேமேஜ் வந்தால் நாங்கள் பொறுப்போம். ஏன்னா நாங்கள் வளமையில் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்க வந்துட்டு அவர் எல்லா இடத்தையும் வந்துட்டு டேமேஜ் இல்லாமல் கார்ட்போர்ட் வச்சு ரெஜி ஃபோம் வச்சு வடிவாக பிக்கப் பண்ணி தான் கொண்டு போய் கொடுப்பாரு வந்துட்டு. அதனால் யோசிக்க தேவை. அப்படி டேமேஜ் வந்தால் நாங்கள் ரிட்டர்ன் எடுப்போம். யோசிக்கிறது புக்ஸோட அனுப்புனாலும் உள்ளுக்கு டேமேஜ் இருந்தால் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து மார்க் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் சொல்லி நாங்கள் உடனே அடுத்த டேபிள் மாற்றி தரும். டேபிள் இருந்தாலும் சரி, மெஷின் இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே என்ன சரி டேமேஜ் இருக்குமெண்டா உடச்சி பார்க்காம தான் சீல் பேக் கூட கேட்பீங்க. சீல் பேக்கோட கேட்டால் வந்துட்டு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னு நாங்கள் ஒத்துக்கொள்வோம். என்ன நாட்டாக மாதிரி தூக்கி போடுவா, எரிவாக, அப்படி செய்வா, எங்களுடைய ஸ்டோரில் இழக்கக்குள்ள என்ன சரி ஆகலாம். டேமேஜியல் வந்தாலும் நாங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கொள்வோம். அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து மக்கள் சேவையாக செய்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பெட்டியோட சீல் உடைக்காம கொடுத்தீங்கன்னு சொன்னால் சீலோட தேவை நீங்கள் எடுத்து வேண்டிட்டு போனீங்கன்னா அது வந்து ஏதாவது டேமேஜ் தான் ரிட்டர்ன் எடுப்பாங்க. அப்படியான ஃபெசிலிட்டி செய்கிறாங்க. இது வந்து நான் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்காண்டி இவங்க எது ப்ராஃபிட் தரல. ஆனால் மக்கள் பயன்பெறணும். நல்ல மிஷின் வந்து சீப்பாக வேண்டி கொள்ளாமன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணால் வந்து நீங்கள் வேண்டுவீங்க. அதுக்காண்டி உங்களுக்கும் சீப்பாக கிடைக்கணும், நல்ல சர்வீஸ் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி இந்த விஷயத்தை
அப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டோருக்கு போய் பார்த்துட்டு வரோம் வேணும் போய் பார்த்துட்டு வரோம். இந்த காபர்லேருந்து டிரெக்டாக இங்கே வந்து எடுக்கிறீங்களா? எங்கே வெளிநாடு இருந்தால் எந்த நாட்டிலேருந்து வருது? இந்தியா, சைனா. இந்தியாவில் சைனா வந்து வருது. அப்போ வந்து உங்களோட இந்த டீலர் இங்கேருந்து அக்கரைப்பட்டிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் செய்கிறீங்களா? பொத்திவிலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த இடத்த வந்தீங்கன்னா மற்ற இடத்த விலை கொடுத்து வந்ததை விட குறைச்சி ஒரு தருவார். இப்போ எங்களை வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, சரியா? டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு 5000 ரூபா குறைக்கிறாங்க, அதில் இந்த அதே மாதிரி உங்களுக்கு தருவாங்க, சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. வாங்க. இந்த அந்த இருக்குது இதுதானே? ஓ, 8700 உங்களோட மிஷின் இதுதானே? இந்த பாருங்க, இந்த இருக்குது சீல் உடைக்காம வந்து அப்படியே இருக்குது. இந்த இருக்குது அது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமே. இது மோட்டர், மிஷின் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஓகே தம்பி, ஃபிக்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்றீங்களா? ஓகே. சைட் பார்லாம் முடியும், சுற்றி காட்டிக்கலாம். அந்த ஆட்டோ வர அடிச்சுடுங்க. நம்மளோட அரசுனானா வந்து ஆட்டோ ஹயர் செய்யறாரு. அனிஷ் வந்து ஆட்டோ ஹயர் இந்த மெஷின் ஏற்றுறதுக்கு கண்டு ஆட்டோ வச்சுக்காரு. ஜோக்கனால் சொல்ற ஃப்ரீ ஏஞ்சி கொடுப்பாரு. கொடுக்குற ஆஜ் பண்ணி போறேன்னு இன்னைக்கு ஒரு 1500 கொடுத்தா போகாது. 1500 சோடா பண்ணி கொடுக்குறேன். 1500 சோடா சாப்பாடு தான். இப்போ பிளாஸ்டிக் தான் நானே இதெல்லாம் இருக்கு. ரைட். இப்போ ஒயில் இங்கே வாங்க, எல்லாரும் செய்து கவர் பண்ணிவிட ஒச்சா வாங்க. ஒச்சா 5. இப்போ வந்து இங்கே செஞ்சிடும். இப்படி வாங்க ஒச்சா சொல்லுங்க. இது இப்போ ஒயில் லெவலில் வந்து அந்த மெஷினில் அடிக்கிட்டு ஒயிலை ஊற்றி காட்டுங்க. லோ ஹை என்று போடுறீங்க. இது வந்து 750 ml இதுக்குள்ள ஊற்ற வேண்டி வரும். 750 ml இதுக்குள்ள ஊற்ற வேண்டி வரும். இதில் அடையாளம் போட்டு காட்டியா லோ ஹை என்று. இந்த ரெண்டு போட்டுக்கு நடுவில் லெவல் இருந்தால் ஓகே. இந்த ஹையில் பட்டாலும் அப்செட் ஒன்று இல்லை பிரச்சனை. மற்றபடிக்கு சரியாக நூலை போட்டு தச்சா ஒர்க் பண்ண ஒரு பிரச்சனை. அப்போ ஒயிலை ஊற்றிருக்கணும். ஒயில கொண்டுட்டு போகல ஊற்றினா வலி. அவர் அங்கே அனிஷனாக பழக்கி வச்சிருக்கீங்க. அவர் ஊற்றி தருவார். அவர் ஊற்றி தருவானே. ரைட் ரைட். ஒயில் ஊற்றுற அப்படி தெரிஞ்சானே. இந்த தைக்கிறது எப்படி தெரிஞ்சானே. நூல் கோர்லாம் அப்படி பார்த்து கொடுங்க. நூல் கோரத்தை பார்த்தீங்களா? இந்த நூல் அப்படி இருக்கட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து நூல் கோர்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இருக்குது பாருங்க. எல்லாம் நூல் கோர்த்து இப்படியே வந்து அப்படி இருக்கட்டும், சரியா? அரிசனா அந்த நூலை கொஞ்சம் அறுத்துறாம கொண்டு போங்களேன். அப்புறம் நூல் போடுறதுக்கு பயம் கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்க. ரைட். தங்கச்சி வாங்க. என்னது மரக்கறி எடுக்கலாமா? பாய் சொல்லுங்க. மரக்கறி எடுக்கலாம்.
சரி சரி வாங்க நாங்கள் பில்லை முடியும் தங்கச்சி இல்லை வாங்க நம்ம பில்லை முடியும் இங்கே வாங்க அது அவரை எடுத்த பச்சை போகிறது நம்ம பிடிக்கும் அதை ஏற்றி தானே போகணும் ம் ஓசா வாங்க பில்லை முடியும் ஓசா என்ன மாதிரி ப்ரைஸ் என்ன மாதிரி போடுவோம் அவர்கிட்டயா ஐயா வாங்கலை ஓசா வாங்கண்ணா வாங்கண்ணா நீங்கள் உங்கள்கிட்ட கைக்கிட்ட வந்துட்டாரு சொல்லி போன முறை போட்ட அமௌண்ட்டுக்கு போட்டு வச்சு தாஸ் கோட்டைக்கடை கரண்டி வைத்தாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இவாங்க தங்கச்சி என்னென்ன சொன்னால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் நம்ம தங்கச்சி கேட்டு நினைக்கிறேன் எனக்கு சொன்னால் நம்மளோட பஸ் சொன்ன இப்போ நம்ம முதல் எடுத்தது 1,25,000 ரூபாய்க்கு எடுத்து நம்மளோட காய்ச்சி நாங்கள் பஸ்ஸோட ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 போட்டுக்கிறேன் 1,20,000 போட்டிங்க சரியா அப்போ அந்த அளவில் அவங்கள ப்ராஃபிட்டை வந்து நமக்கு இருந்துருக்காங்க சரியா அப்போ ரொம்ப நன்றி பஸ் மிகவும் நன்றி சந்தோஷம் 1,20,000 பாருங்கள் போட்டுருக்காரு அப்படி சேர்த்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்துருக்கிறாரு வாரண்டி கார்டு எந்த பேர்லாம் போட்டிருக்கிறேன் பில்லு மெண்டர் பேர்லாம் போட்டுருக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்க சரியா இப்போ நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி தரோம் இதுவரைக்கும் கொடுத்த மிஷினில் எந்த விதமான பிரச்சனையும் வரல உங்களுக்கு வராது நல்ல மிஷினாக கொடுக்குறோம் ரிவ்யூ மிஷின் தான் எல்லாருக்கும் சரி நல்ல மிஷின் சரியா 1 லட்சம் ஒன்று இருக்கா 1 2 3 4 20,000 சரியா பாஸ் மிகவும் நன்றி சந்தோஷம் மற்றது வந்து தங்கச்சி இங்கே வாங்க இப்படி வாங்க தங்கச்சி இப்போ சொல்லுங்க கஞ்சி கொடுக்க வந்து எல்லாம் ஓகே தானே இப்போ காசெல்லாம் கொடுத்தே பார்த்தீங்க நீ இப்போ உங்களுக்கு மெஷின் சட்டஸ்வை தானே எப்படி போடுறது எப்படி செய்யலாம் பார்த்தீங்க நீ நூல்கூறுலாம் தெரியும் தானே ஓகே இப்போ இந்த மிஷினை வச்சு நீங்கள் நல்லா வரணும் உங்களுக்கு மற்ற வேறு என்ன சாமான் வேணும் கத்தரிக்கோடு அது தேவைப்படுதா தேவைப்பட்டா ஓகே அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை பேர் யார் பில் போடுங்க போஸ் ரைட் இவ்வளோ போதுமா உங்களுக்கு போதுமா தேவைன்னு சொன்னால் அப்புறம் வேண்டிடுங்க சரியா ஓகே வேறு என்ன வேணும் உங்களுக்கு இந்த கத்திரிக்கோடு எடுத்துவாங்க நல்லதாடுங்க நல்லது அது எடுங்க அதே கலர் எடுங்க அந்த கலர் எடுங்க இந்த கலர் ஓகே ஓகே மற்றது வந்து ஆயில் கேன் விடுங்க அதில் இருக்குதானே இருந்தது ஆனால் வந்து இன்னொரு கேன் கொடுங்க யாரு இவரா இந்த கடை இந்த கடையில பில்டிங் ஓனரா எப்படி சும்மாய்க்கல என்னம்மா இவங்க எப்படி உங்களுக்கு வாடகை தராங்களா வாடகை தராட்டி பரவாயில்ல மெஷின் ஒன்று தூக்கிட்டு போகலாம்
உங்களோட பேர் என்ன? எம்எச்எம் சம்சுதி. சம்சுதி. இது உங்களோட கடான எவ்வளோ வாடகை தராங்க? வாரத்துக்கு வெக்கத்தில் வர்றாரு. அப்ப நம்ம ஒரு வாடகை ஒரு தந்தாச்சு சரி பக்கத்தில் செல்ற கடை ஓட இந்த பில்டிங் அப்படியே அவடா. சரி சரி. அப்ப பொபின் 3 தாரீங்க, ஃப்ரீயாக தாரீங்க. அப்புறம் என்ன அது விட இருக்குதானே ஒன்று அது 3 இருக்குதா நமக்கு ஃப்ரீயாக தானே? அதில் இருக்குதானே பெட்டிக்குள்ள எக்ஸ்ட்ரா வேணாம் அதில் இருக்குதானே ஃப்ரீயாக இருக்குது. ஓ அப்போ சரி. வேறு என்ன ஊசியும் கொடுங்க, ஒரு 3 ஊசி கொடுங்க. அந்த அதில் ஊசி தானே? 10 இருக்கா? அப்புறம் என்ன 10 இருக்குதா? ஓகே. அப்போ சரி. அப்போ இதுக்கு ஒரு பில்லை போடுங்க. உங்களுக்கு காணுமா? ஒயிலா அது? பச்சை தண்ணி வேறீங்க. ஒயில் தான் குடிச்சிடாங்க. சரியா? பிள்ளைய வச்சு வைக்கிறாங்க, தண்ணி குடிச்சிடுவாங்க. ஒயில் குறையக்குள்ள ஊற்றுங்க. சரியா? ஒயில் குறைய ஊற்றுறல கணக்காக ஒயில் இருக்க மாதிரி எழுதிடுங்க. சிக்கலாக இருக்கும். தண்ணி மேலே தான் இருக்கு. அளவு நட போட்டீங்களா? ரைட். எவ்வளோ? அவர் பேட்டி எடுத்தாச்சு. அவர் எடுத்தாச்சு. உங்களை தான் எடுக்கல. வாரம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆட்டோ நானா வந்து ரொம்ப ஜோக் அடிச்சு கொண்டு இருக்கிறாரு. புஷ்பாதியான புஷ்பாதியான காய்ச்சி கொண்டு போகலாம். புஷ்பாதியான பாருங்கள். நம்ம இதில் வந்து 4450 ரூபா இந்த உழவு சாமானம். இத்தனை சாமான் பூண்டு 4 5 6 சாமான். 6 சாமான் 4450 ரூபா. மற்றது இந்த இருக்குது மெஷின் டபிள். இது வந்து வாரண்டி கார்டு. சரியா? அப்போ இந்தாங்க. இதில் வந்து நம்பரும் இருக்குது. இதாக இருக்குது நம்பர். சரியா? ஃபோன் நம்பர். என்ன பிரச்சனை மெஷினுக்கு சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி காய்ச்சி கொள்ளுங்கள். ஓகே. இந்தாங்க பில், மெஷின் பில், மெஷின் வாரண்டி கார்டு, இந்த சாமானுக்குரிய பில். எப்படிங்க? அப்போ இதில் வந்து 4450 ரூபாண்ணே. 4000. சரி சரி போசா. இப்போ நாங்கள் வாரம் போயிட்டு சந்தோஷம் சந்திப்போம். என்ன? சரி ஓகே. பாய் எல்லாருக்கும். பாய் தம்பி. பாய். ஓகே. அருஷ்ணா நாக்கு இந்த சோடா கொடுப்போம். என்ன? சரி பாருங்க. இப்போ மெஷின்லாம் படியாக கட்டியாச்சு. அப்பா நீங்கள் போங்க, பின்னால் பாரு. சரியா? ஓகே. அருஷ்ணா போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. உங்களுக்கு 5 மணி போகிற வழி தெரியுமா? ஒரு 5 மணி போங்க. சரியா? ஓகே ரைட். நீங்கள் போயிட்டு வாங்க. போகுது டைம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வயரிங் சமம் வேண்டப்புறம் அந்த வீட்டுக்குரிய வயரிங் பண்ணுறதுக்குரிய பொருட்கள் வேண்டப்புறம் இது வந்து ஹார்ட்வேரில் ஏறாவர்களுக்கு ஹார்ட்வேர் வேண்டப்புறம் என்னென்ன சாமான் வேண்டப்புறம் எவ்வளோக்கு வேண்டப்புறம்ன்றது முதல்ல என்னென்ன சாமான் வேண்டிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை நாங்கள் பார்ப்போமாங்க. இப்போ நான் ஒரு எலக்ட்ரிஷியன் நான் எனக்கு தெரியும் என்னென்ன சாமான் வேண்டும்னு சொல்லி நான் தான் அந்த வீட்டுக்கு வயரிங் பண்ணி கொடுக்க போகிறேன். வாங்க என்னென்ன சாமான் வேண்டி போட்டு எவ்வளோ வந்து பார்ப்போம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எங்கே நானா ஓகே இதை வச்சு கொடுங்க. நானாங்க வீட்டு வருகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு வீடு ஒன்று வயரிங் பண்ணி கொடுக்க போகிறோம். சரியானே, அதுக்குரிய சாமான்கள் பொருட்கள் வேண்டி எடுப்போம். சரியா? சரி. அப்போ நீங்கள் நான் சொல்கிற சாமான் எழுதி எடுங்க. சரி, சொல்கிற சாமான் எழுதுங்க. ஃபயர் கட் வயர் ரெண்டு ரோல் தாங்க. அது வந்து 2 ரோலும் ஒன்று பிளாக்கும் ஒன்று ரெட்டும். மற்றது வந்து ஏத்துவயர் அரைக்கோயில். மற்றது வந்து ஃப்ளக் வந்து சதுர ஃப்ளக் தானே, சதுர ஃப்ளக் வந்து 4 போடுங்க. சன் பாக்ஸில் 6 போடுங்க. சிங்கிள் 3-way சுவிட்ச் 3 கிங் சுவிட்சில் வந்து 1, 2 கிங் சுவிட்ச் 1, 2 கிங் 1, ப்ரேக்கர் போர்ட் BBC பாக்ஸில் அதில் வந்து பிரேக்கர் 10 ஆம்பியர் பிரேக்கரில் 2, 6 ஆம்பியரில் 1. 10 ஆம்பியர் பிரேக்கரில் 2, 6 ஆம்பியரில் 1. மெயின் சுவிட்ச் 1, ரிப் 1. ரிப் 1. அது வந்து ஹோல்டர் கோல்டரில் வந்து 1, 2, 3, 4, 5 6 வரும். மற்ற என்ன ஹெவி ஹோல்டர் 6. அது அதுக்கு மேலே வராது ராம்கட்டையில் வந்து ஒரு வேலை போடுங்க. அதுக்கு 6 தான் வரும். 6 போடுங்க. அது சில வேலை படிக்கிறது, அதுக்கு தான் வேலை போடுங்க. பரவாயில்ல, 6 போடுங்க. மற்றது வந்து அந்த இது மெயின் வயர், அது 1 ஜார் போடுங்க. 1 ஜார் போடுங்க. மற்றது வந்து இப்போ இது கான்டியூட் பைப் அரேஞ்சி 10 போடுங்க. மற்றது வந்து இது பெண்ட் வந்து ஒரு 5 போடுங்க. டீ ஒரு 5 போடுங்க. மற்றது வந்து ஜாயிண்ட் வந்து ஒரு 5 போடுங்க. வேறு இந்த பெண்ட் வேறு என்னடா அது டேப் 2 போடுங்க. வேறு என்ன இது கிளிப் அரேஞ்சி கொண்டி கிளிப் ஒரு 30 போடுங்க. வேறு இது கான்கிரீட் ஆணி ஒரு 20 போடுங்க. ஹலோ, வேண்டி எடுக்கலையா? கொண்டு வராரா? உண்மையாவா? போயிட்டாரா அவரு? அவர்கிட்ட கொடுங்க. ஓம் நானா, எவ்வளோ உங்களோட ஹயர் காசு விளங்கலை? உங்களோட ஹயர் காசு எவ்வளோ? 5000 ரூபாண்ணே. சரி, நீங்கள் காத்தாங்குடி போங்க, உங்களோட நம்ம டெய்லர் கடைக்கு போங்க. இங்கே வந்தாருண்ணா. சரி, ஓகே.
சரி சரி ஓகே. அப்போ மற்றது வேறு என்னன்னு சொன்னால் மற்றது வந்து ஏற்று கம்பி போடுங்க. கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. ஏற்று கம்பி உண்டு. ரோல் பிளக்கில் ஒரு 30 போடுங்க. மற்றது வந்து ஸ்க்ரூவில் ஒரு 30 1.5 போடுங்க. 1.5 சரி ஓகே. அப்போ அதுக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் எவ்வளோ வெயிட் வரும் போடும் இதில் போடுங்க. வேறு என்ன வேணும் இல்லை அவ்வளோதான். ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வயரிங் சாமான் பண்ணுறது இந்த வீட்டை பார்த்து தான் வேண்டது. இப்போ நமக்கு நார்மலாகவே தெரியும் நம்ம சின்ன வீடு தானே. அப்போ அதுக்கு தேவையான சாமான் வேண்டிக்கிறோம். எவ்வளோ வேறு மட்டும் பார்ப்போம். பார்த்து போட்டு நான் தான் வயரிங் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே இப்போ வந்து வயரிங் சாமான் இன்றைக்கு கொடுத்து போட்டு மிஷினையும் கொடுத்து போட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு முடிச்சு போட்டு நாளைக்கு நான் இன்றைக்கு வயரிங் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஆக்கி போடுவேன். சரியா வாங்க நீங்கள் பில்லை போடுங்க. பில்லை போட்டுட்டு பல்ப் போடலை. பல்பில் 6 பல்ப் போடுங்க. எல்இடி பல்பில் போடுங்க. 18 போடுறது போடுங்க. வரண்டியா சன் பாக்ஸ் எல்லாம் போட்டீங்க. குறைச்சி போடுங்க. கூட போடுது. எழுத்து காம்பி என்ன அடிக்கலாம் நாங்களும் அடிக்க வேண்டியா எதாவது போஸ் வந்து சாப்பிட போய் வந்துட்டாரு. ஓகே பாருங்க இந்த இவ்வளோ சாமான் போட்டுருக்கு. நான் சொன்ன சாமான் போட்டுக்கிறாங்க. 42,105 ரூபா மொத்த கணக்கு நம்ம கொடுப்போம். என்ன நம்ம அதான் கொண்டு இப்போ வந்து நாளைக்கு எடுத்து போகிறோம். நம்ம முடிச்சு கொண்டு போயிடலாம். அது நாளைக்கு எடுத்து நாளைக்கு எடுத்துவோம். நாளைக்கு ஆட்டோ எப்படி போ சரியா. இப்போ 42,105 1 2 3 4 40 பாருங்க 40 42,000 கொடுங்க. 105 ரூபா கொடுங்களேன். சரியா அது டிஸ்கவுண்ட். சரி ஓகே. இப்போ 42,000 கொடுத்துருக்கு. 105 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறாங்க. சரி தேங்க்ஸா. ஓகே அப்போ நாங்கள் வாரம் போயிட்டு சரி ஓகே நாங்கள் கொண்டு வைப்பீங்க முடிஞ்சிக்கிறேன். வசந்தன் நாங்கள் வயரிங் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடு பண்ணிக்கிறார். எல்லா செலவும் வயரிங் பண்ணி கரண்ட் எடுக்குங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த வீட்டை கட்டிட்டு அண்ணா தந்தவர் தான். நீங்கள் எல்லோரும் செஞ்சு இந்த வீட்டை கட்டி தந்தீங்க. ஆனால் நாங்கள் கரண்ட் இல்லாமல் படுத்தினாங்க. விளக்கு வச்சு தான் படுத்தினாங்க. கரண்ட்டு எடுத்து தருவீங்கன்னு நாங்கள் நினைக்கல. இப்படி புன்னச்சோலை பிரபலகண்ட கணவாசிக்கின்ற அக்கா மற்றவர்கள் லோகநாதம் அண்ணா, பாஸ்கரன் அண்ணா, இளங்கோவன் அண்ணா, செல்வி அக்கா மற்றும் மற்ற அக்காக்கள் மற்றும் வந்து வசந்தன் அண்ணா. முக்கியமாக வசந்தன் அண்ணா இப்பயும் வந்து வயரிங் பண்ணுறது கூட ஆசிரியர் உதயகுமார் அண்ணா, அற்புதத்தின் உதயகுமார் அண்ணா. முக்கியமாக அவர் வந்து இந்த தொழில் வாய்ப்புக்கு உதவி செய்கிறாரு. அனைவருக்கும் யார பேரும் நான் விடலை நினைக்கிறேன். அப்படி விட்டு தான் மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட மகன் ஒரு ஆளுக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். அவர் நெருடொடி காலம் வாழ்றதுக்கு வந்து அவர் பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லுங்கள். அவர் அற்புதத்திடம் உதயகுமாரன் தான். அவர் சொன்னார் எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்கிற அவள் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா அவருக்கு 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த மெஷின் பண்ணி தந்தவர்.